ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்னுடைய முகத்தையே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. ஒருவருடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது அது பல விதங்களிலே பிரதிபலிக்கும். சிலர் நல்ல சிரித்த முகமாக இருப்பார்கள், சிலர் எப்பொழுதும் கோபத்திலே இருப்பார்கள். பலவிதமாக அவர்களுடைய முக சாயல் வேறுபடும். ஆபேல் மீதான பொறாமையினாலே காயினுடைய முகம் வேறுபட்டு இருந்ததை பார்க்கிறோம். யாக்கோபின் மீதான கோபத்தினாலே லாபானின் முகம் மாறுபட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல நிலைகளிலே ஒரு சிநேகிதனுடைய சிறு வார்த்தைகளினாலே அந்த நம்முடைய சிரித்த முகம் திடீரென்று மாறிவிடுகிறது. மனுஷர் சில நேரங்களிலே நம்மை பார்க்கும் பார்வை நம்மை சோர்வடைய பண்ணிவிடுகிறது. இதுவரை என்னை நன்றாக பார்த்தார்களே, ஆனால் இப்பொழுது இவர்களுடைய பார்வை சரியில்லையே என்று அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இப்படித்தான் இந்த உலகத்திலே மனிதனுடைய முகங்கள் வித்தியாசமாக பிரதிபலிக்கும், மாறி மாறி காணப்படும். சூழ்நிலைகளுக்கு தக்க மனிதனுடைய முகம் வேறுபடும். ஆனால் என் ஆண்டவருடைய முகம் ஒரு நாளும் வேறுபடாது. அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருப்பார். சூழ்நிலைக்கு தக்க அவர் மாறுகிறவர் அல்ல. நாம் தான் சில நேரங்களிலே மாறிவிடுவோம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. அவர் முகசாயலை மாற்றிக்கொள்கிறவரும் அல்ல. நாம் அவரை நீ என்ன ஜோ பண்ணல 2 நாளா, அதனால நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அவர் முகத்தை உருனோ அல்லது கோபமாகவோ வைக்கிற ஆண்டவர் அல்ல. அவருடைய முகசாயல் நாம் எவ்வளவு சூழ்நிலையிலே கடந்து போய் அவரிடத்திலே போனாலும், தவறுகள் பாவங்களை செய்து ஆண்டவரே என்னை மன்னியும்னு அவரிடத்தில் நாம் போகும் பொழுதும் அவருடைய முகம் ஒன்றாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் அவருடைய முகம் ஆண்டவரே எனக்கு தேவை என்று போகும் பொழுதும் அவருடைய முகம் ஒன்றாகத்தான் இருக்கும். மனிதர்களை நாடி நீங்கள் தேவைகளுக்கு செல்லுவீர்களே, ஆனால் அவருடைய முகநாயடிகள் வேறுபட்டுவிடும். எப்பொழுதும் தேவை என்றுடனே நம்மகிட்ட வர்றாங்களே, ஏதாவது தேவை சந்திக்கப்படனா நம்மளே பார்க்குறாங்களே அப்படின்னு அவங்க முகம் வேறுபட்டு விடும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். சங்கீதத்தில் வாசிக்கும்போது அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிறார். நம்ம அப்படியே சோர்வோடு அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அவருடைய முகத்தை பார்ப்பீர்களே ஆனால், நமக்கு ஒரு வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தியை தருகிறார். சங்கீதம் 17:15 வாசிக்கிறோம், நமக்கு அவர் திருப்தியை தருகிறார். சங்கீதம் 121:1-2 வாசிப்போமே ஆனால், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாலே நாம் திருப்தியாக்கப்படுகிறோம். நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார். நமக்கு என்ன வேண்டுமானாலும் அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். இதுவரை மனித முகங்களை நோக்கி பார்த்திருக்கலாம். நமக்கு ஒரு காரியமாகணுமா, உடனே ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிறோம். இவருடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா, ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிறோம். கஷ்டமா, ஒரு மனுஷனுடைய முகத்தை நாடி போகிறோம். ஏதோ மனக்கவலையாக இருக்கிறது, யாரிடத்திலாவது அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மனுஷனை நாடி போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சங்கீதக்காரன் சொல்லும்போது, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடுங்கள். அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடி அவருடைய சாயலாலே திருப்தியாகுங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கட்டளையிட்டு உங்களை திருப்தியாக்கி வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலை வேளைக்காக
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் தாவீது உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்களாக, எங்கள் வாழ்க்கையில என்ன வேணும், என்ன காரியங்கள் நடக்கணும்னாலும் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை நீர் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறீர், எங்கள் பிள்ளைகளை நீர் திருப்தியாக்குகிறீர், கிருபையினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை நிரப்புகிறீர். உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதரை நோக்கி பார்த்து ஏமாற்றம் அடைந்த நாட்கள் போதும், மனிதனுடைய முகத்தை பார்த்து தோல்வியடைந்த நாட்கள் போதும், மனிதனுடைய முகத்தை பார்த்து எங்கள் முகங்கள் இருளடைந்து போன நாட்கள் போதும். இனிமேல் உம்முடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்த்து உம்மிலே பிரகாசிப்பிக்கப்பட, திருப்தியாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.